என்தால்பி வந்து H, கேபிட்டல் H தான் என்தால்பின்னு சொல்கிறாங்க. என்தால்பி இஸ் டிஃபைன் அஸ் த சம் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இது வந்து H வந்து என்தால்பி இஸ் டிஃபைன் அஸ் த சம் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. சம்னா நான் அடிஷன் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி வந்து U தான் இன்டர்னல் எனர்ஜி. இது எது கூட ஆட் பண்ணாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் அ சிஸ்டம். ப்ராடக்ட் ஆஃப் அ ப்ரெஷர், Pனா ப்ரெஷரு அண்ட் Vனா வால்யூம் ஆஃப் அ சிஸ்டம். Change in enthalpy. At constant pressure, heat either released or absorbed is equal to change in enthalpy. Consider this is a open system. Open system ஒன்று வந்து during the chemical reaction is occur. Chemical reaction வந்து நடக்கும்போது heat will absorb or heat will loss during the chemical reaction at constant pressure. Constant pressureல chemical reaction நடக்கும்போது ஒன்று அங்கே வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், இல்லைனா ஹீட்டை வந்து லாஸ் பண்ணும், ரிலீஸ் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சேஞ்ச் இன் என்தால்பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். டெல்டா இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. டெல்டா யூனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ப்ரெஷர் வந்து Pனா ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்டாக இருக்கும். டெல்டா Vனா சேஞ்ச் இன் வால்யூம். என்தால்பி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். It does not depend upon the path function. Example of state function வந்து it have a specific value. State function have a specific value. Example temperature, pressure and internal energy are the sum of the example of state function. Change in enthalpy is also a state function. Delta H na change in enthalpy. Change in enthalpy is equal to the heat is supplied to the system at constant pressure. And the equation na delta H na change in enthalpy, heat is supplied to the system at constant pressure na QP. For endothermic reaction, heat is absorbed by the system from the surrounding, that is Q greater than 0. Delta H is equal to positive. For endothermic reaction, heat வந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுறது தான் endothermic reaction. எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுதுன்னா சரௌண்டிங்கில் இருக்க ஹீட் வந்து சிஸ்டத்துக்கு வந்து அப்சர்வ் பண்ணுது. இதுதான் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ் இஸ் கெப்ட் இன் ஆர் டங். நம்ம நாக்கில் வந்து குளுக்கோஸ் கொஞ்சோண்டு போடும்போது வி ஃபீல் கூல். அது வந்து அந்த டங்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுது, சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. ஸோ அது வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எண்டோதெர்மிக்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால அது வந்து கூலாக தெரியுது. Q வந்து கிரேட்டர் தென் 0. அப்போது டெல்டா H உடைய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், heat is evolved by the system to the surrounding. Exothermic process na heat வந்து evolve means liberated or release பண்றது தான் evolve சொல்றாங்க. Exothermic reaction heat is evolved. எங்க இருந்து evolve ஆகுதுன்னா சிஸ்டத்துல இருந்து ஹீட் வந்து எங்க போகுது, சரௌண்டிங் வந்து போறது தான் exothermic process. இங்க வந்து Q வந்து less than 0. Delta, so delta H na change in enthalpy is equal to negative value. Example of exothermic reaction. Detergent or dissolved in a water, we feel heat. Detergent na இது surf excel or Ariel அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணும்போது கை வச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது எதனாலனா ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால. அது வந்து எக்ஸோதெர்மிக் reaction. Exothermic reaction na liberation of heat or release of heat or evaluation of heat. எங்கேருந்து போகுதுன்னா சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் வந்து போகுது. அப்போது Q less than 0 இருக்கும், டெல்டா H வந்து நெகட்டிவ் வேல்யூ. Next we are going to discuss about a relationship between the enthalpy H and internal energy U. A system at a constant pressure undergoes changes from an initial state with H1, U1 and V1 to the final state H2, U2 and V2. The change in enthalpy. ஒரு சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கும்போது அங்கே சேஞ்சஸ் நடக்கும். இனிஷியல் ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னா H1, U1, V1 இருக்கும். ஃபைனல் ஸ்டேட்டில் H2, U2, V2 இருக்கும். என்தால்பி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஹெச்னா என்தால்பி இஸ் டிஃபைன் அஸ் யூனா இன்டர்னல் எனர்ஜி, Pனா ப்ரெஷர், Vனா வால்யூம். என்தால்பி இஸ் டிஃபைன் அஸ் sum of plus na sum of internal energy and the product of the pressure and volume V. At initial state இருக்கும்போது
H1 U1 V1 இருக்கும். இங்கே வந்து ஹெச்சுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணாங்க, இனிஷியல் ஸ்டேட்டில் H1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க, யூக்கு பதிலாக U1 சப்ஸ்டியூட் பண்ணாங்க, விக்கு பதிலாக V1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க. ஏன் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகலாம், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ ப்ரெஷர் வந்து அப்படியே போடுறாங்க, விக்கு பதிலாக V1 சப்ஸ்டியூட் பண்ணாங்க. இனிஷியல் ஸ்டேட்டில் H1 U1 P கான்ஸ்டன்டாக இருக்கும், V1 இருக்கும். ஃபைனல் ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னா H2 U2 V2. அப்போது ஹெச் பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணாங்க, H2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க, யூக்கு பதிலாக U2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க, P வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், விக்கு பதிலாக V2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி வந்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 எது, H2 மைனஸ் H1 இஸ் ஈக்குவல் டு U2 மைனஸ் U1. P வந்து காமனாக அப்படியே வெளியே எடுத்துக்கிறாங்க, V2 மைனஸ் V1. சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி எப்படி எழுதுறாங்கன்னா H2 மைனஸ் H1 is equal to U2 minus U1 P into V2 minus V1. இந்த சேஞ்ச் இன் என்தால்பி வந்து H2 minus H1 எப்படி எழுதுறாங்கன்னா டெல்டா ஹெச்னு எழுதுறாங்க. டெல்டா ஹெச்னா சேஞ்ச் இன் என்தால்பி. U2 minus U1 வந்து எப்படி எழுதுறாங்கன்னா டெல்டா யூன்னு எழுதுறாங்க. டெல்டா யூனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. P வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது, அப்போ P வந்து அப்படி எழுதுறீங்க. V2 minus V1 டெல்டா வின்னு எழுதுறாங்க. டெல்டா வினா சேஞ்ச் இன் வால்யூம். According to the first law of thermodynamics, delta U equal to Q plus W. Delta U na change in internal energy, Q na heat, W na work done. இதுக்கு பதிலாக இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. டெல்டா யூக்கு பதிலாக இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அப்போது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூக்கு பதிலாக Q ப்ளஸ் W ப்ளஸ் P டெல்டா வின்னு ஃபார்ம் ஆகும். From the first law of thermodynamics, W na work done on the system is equal to minus P delta V in ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த டபுளுக்கு பதிலாக மைனஸ் P delta V வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அப்போது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு QP மைனஸ் P delta V ப்ளஸ் P delta V. டெல்டா ஹெச் ஈக்குவல் டு QP மைனஸ் P delta V ப்ளஸ் P delta V. இந்த மைனஸ் P delta Vயும் ப்ளஸ் P delta Vயும் கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங்னா இருக்கும் டெல்டா ஹெச் ஈக்குவல் டு QP. Qன்னா என்ன, ஹீட். Pனா ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் வந்து எவ்வளோ அப்சர்வ் ஆகுது. QPனா ஹீட் அப்சர்வ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். A closed system of a gas which chemically react to form a gaseous product at constant temperature and pressure, VI and VF, total volume of reactant and product gas, NI and NF, number of moles of the gaseous reactant and a product. இதுதான் இந்த டயக்ராம் வந்து க்ளோஸ் கேஸஸ் சிஸ்டம். அதில் உள்ள என்ன இருக்குன்னா கேஸஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. அது வந்து கெமிக்கலி ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது, கேஸியஸ் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் கேஸியஸ் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. விஐ அண்ட் விஎஃப் வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் அ ரியாக்டன்ட். விஐ வந்து ரியாக்டன்ட், விஎஃப் வந்து ப்ராடக்ட். டோட்டல் வால்யூம் ஆஃப் அ ரியாக்டன்ட் வந்து விஐ, டோட்டல் வால்யூம் ஆஃப் அ ப்ராடக்ட் வந்து விஎஃப். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸஸ் ரியாக்டன்ட் வந்து NI, ரியாக்டன்ட் வந்து NI, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸஸ் ப்ராடக்ட் வந்து NF. அக்கார்டிங் டு த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு NRT. இந்த Pனா ப்ரெஷரு, Vனா வால்யூம், Nனா நம்பர் ஆஃப் மோல், Rனா ரேட் கான்ஸ்டன்ட், Tனா டெம்பரேச்சர். ஃபார் அ ரியாக்டன்ட் இனிஷியல் ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Vனா டோட்டல் வால்யூம் ஆஃப் அ ரியாக்டன்ட் வந்து இனிஷியல் ஸ்டேட்டில் VIன்னு இருக்கும். என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸஸ் ரியாக்டன்ட் வந்து NI, இனிஷியல் ஸ்டேட்டில் NIன்னு இருக்கும். Rனா ரேட் கான்ஸ்டன்ட், Tனா டெம்பரேச்சர். அப்போ PVI இஸ் ஈக்குவல் டு NIRTன்னு இருக்கும். ஃபார் அ ப்ராடக்ட் ஃபைனல் ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னா P விக்கு பதிலாக டோட்டல் வால்யூம் ஆஃப் அ ப்ராடக்ட் அட் ஃபைனல் ஸ்டேட் வந்து VF இருக்கும். is equal to நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து NF, ஃபைனல் ஸ்டேட்டில் NFன்னு இருக்கும். R வந்து கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட்டு, T டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போது அது வந்து சேஞ்ச் ஆகாது. எது வந்து சேஞ்ச் ஆகும், VF is equal to NF வந்து சேஞ்ச் ஆகும். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 6 in 5. ஈக்குவேஷன் 6 வந்து 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க. எவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட். இது வந்து ஃபைனல் ஸ்டேட்டு மைனஸ் இனிஷியல் ஸ்டேட். அப்போது இது வந்து பிபி கான்ஸ்டன்ட் இருக்குது, ப்ரெஷர் வந்து காமனாக இருக்குது, அதனால் வெளியே எடுத்துக்கிறாங்க. இது வந்து
ஃபைனல் ஸ்டேட் எது விஎஃப் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட் வந்து விஐ இஸ் ஈக்குவல் டு என்எஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேட்டில் என்எஃப்னு இருக்கும், இனிஷியல் ஸ்டேட்டில் மைனஸ் என்ஐன்னு இருக்கும், இன்ட்டு ஆர் இது வந்து காமனாக இருக்குது அப்படியே எடுத்து போட்டுருங்க, ஆர்டி வந்து காமனாக இருக்குது அதை எடுத்து போட்டுருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன் 7. இதை எப்படி எழுதலாம்னா பி இன்ட்டு விஎஃப் மைனஸ் விஐ வந்து எப்படி எழுதலாம்னா டெல்டா வின்னு எழுதலாம், என்எஃப் மைனஸ் என்ஐ இது எப்படி எழுதலாம்னா டெல்டா என்னன்னு எழுதலாம், ஆர்டி வந்து காமனாக இருக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 7 வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா ஈக்குவேஷன் 3ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா விக்கு பதிலாக டெல்டா என்ஜி ஆர்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஏன் இங்கே வந்து ஜீன் போடுறாங்கன்னா இது வந்து கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அதனால் ஜீன் போடுறாங்க.